நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு சில நிறுவனங்களின் பங்குகளை வாங்கினேன். பிறகு அவற்றை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டேன். இப்போது அந்த பங்குகளை ஐவிஆர்எல், இன்ஃப்ரா, பிஎஸ்எல், யூனிட்டி இன்ஃப்ரா, மார்ஜில் லிமிடெட், வெஸ்டர்ன் இந்தியா, ஷிப்யார்ட் அப்படின்னு சில பங்குகள் அவர் பட்டியலிட்டிருக்காரு. என்னால் விற்க முடியவில்லை. அவை எதுவுமே ட்ரேட் ஆகவில்லை. நான் இப்போது என்ன செய்வது? தங்களது வழிகாட்டுதல் தேவை. என்ன சார் சொல்றது இவருக்கு? நான் எப்படி வழிகாட்டுறது? சரி, இது ட்ரேட் ஆகாத பங்குகள்னா ஒன்று டீலிஸ்ட் ஆயிருக்கும். சரி சார். எக்ஸ்சேஞ்சில் டீலிஸ்ட் ஆயிருக்கும். டீலிஸ்ட் ஆன பங்குகளுக்கு எந்த ஒரு அவுட்கமும் கிடையாது. அதில் வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. டிமேட்டில் வச்சுருந்தா காசு தான் கொடுக்கணும். காசு ஏஎம்சி வந்து வரும் உங்களுக்கு. சரி. ஏஎம்சினா அது அவரோட ஹோல்டிங் வந்து 5 lakhs மேலே இருந்ததுன்னா ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் டிமேட்டில் கட்ட வேண்டியது இருக்கும். சரி. 5 lakhs கீழே இருந்ததுன்னா அது ஃப்ரீ. அது செபி ரெகுலேஷன் இருக்குது. ட்ரேட் பண்ணாத ஸ்டாக் டிமேட்டில் வச்சுருந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதை வச்சு நீ என்ன செய்ய முடியும்? வர்த்தகம் செய்ய முடியுமா? முடியாது. விற்க முடியுமா? முடியாது. இன்னொருத்தர் கிஃப்டாக கொடுக்க முடியுமா? கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. அப்போது அது பேசாமல் ஒன்று ரீமேட் பண்ணிக்கிங்க. ரீமேட்னா ஃபிசிக்கலாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. பேப்பராக வச்சுங்க. அவ்வளோதான் யூஸ். வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லை மேக்ஸிமம் வர்ஸ்ட் கேஸ் நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் அந்த கம்பெனியெல்லாம் இன்னும் செயல்படுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரி. அப்படி செயல்பாடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரார் இல்லை கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து நீங்கள் சொல்லலாம், இந்த கதை நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன்ப்பா, ரொம்ப நாள் ஊரில் இல்லை, கவனிக்கலை, இப்போ ஸ்டாக் இருக்குது, நீங்கள் அதை பைபேக் பண்ணி எங்களுக்கு அதை ரிடீம் பண்ணுறீங்களான்னு ரிக்வெஸ்டாக கேட்கலாம். ஃபேவர். அவங்க ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லை, அது யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். சரி சார். எனக்கு ஒரு டவுட் சார். இதில் இப்போ டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க, மறுபடியும் அதே கம்பெனி ஒரு 20 years கழிச்சு திருப்பி லிஸ்ட்டுக்கு வராங்க. உதாரணத்துக்கு கோத்தாரி இண்டஸ்ட்ரி, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் இருக்க ஒரு கம்பெனி. அவங்க பார்த்தீங்கன்னா டீலிஸ்ட் பண்ணாங்க சார். 2000 சம்திங் டீலிஸ்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொருத்தர் வந்து அந்த நிறுவனத்தை தூக்கி நிறுத்தி இப்போ திருப்பி லிஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய சிஓ இன்டர்வியூ நான் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படி அது உதாரணத்துக்கு தான் எடுக்கிறேன், பட் அதோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி திருப்பி அதே கம்பெனி லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம கிட்ட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்து பேப்பரை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது பயன்படுமா? அதே கம்பெனி அதே பேர் அதே நேம் அண்ட் ஸ்டைலில் வந்தால் ஓகே. அதே மாதிரி வரணும். சப்போஸ் வேற இதில் வந்தாலும் பயன்படாது. ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வேற இல்லை, அதோட ட்ரேடிங் கோடு வேற. ஓகே. இல்லை அந்த புதுசாக வர நிறுவனம் வந்து இந்த ஷேரை பைபேக் பண்ணும். அப்படி இருந்தனா நீங்க கொடுக்கலாம். முதலீட்டாளர்கள் அப்ப இருந்தாங்கப்பா, நம்ம டீலிஸ்ட் பண்ணப்ப நிறைய பேர் மாட்டிருப்பாங்க. நான் அந்த பைபேக் பண்றேன் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தா கொடுங்க அப்படின்லாம் சொல்லி வந்தாங்கன்னா இந்த நீங்க சொல்ற ஸ்டேட் நடக்கும். இல்லாட்டி நோ யூஸ்.